ஓகே. எனக்கு வந்து இனிஷியலாக டிஆர் வந்துட்டு மோர் தென் 5.5 ஃபிங்கர்ஸ் இருந்துச்சு. என்னுடைய டோட்டலாக என்னுடைய இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 89 இருந்துச்சு. ஓகே. ஆஃப்டர் மை எக்ஸசைஸ் வந்துட்டு இப்போது 84. தென் மை ஃபிங்கர் வந்து 2 ஃபிங்கர் கேப் தான் இருக்குது டிஆர் வந்துட்டு. ஓகே ஓகே. எக்ஸசைஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நான் ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். அண்ட் எனக்கு பேக் பெயின் முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அந்த பேக் பெயின் எனக்கு இல்லை. இப்போ வந்துட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா எனக்கு அது வந்து ஸ்ட்ரென்த்தனிங் ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு எனக்கு வந்துட்டு வந்து நிறைய ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். எக்ஸசைஸ்க்கு அப்புறம் நான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாத மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெஸ் இல்லை எனக்கு முன்னாடி இந்த அளவுக்கு. இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் என்னோட எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கப்புறம். ஓகே ஓகே. ஸோ எத்தனை பசங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு குழந்தை பிறந்து? எனக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க. மொதல் பொண்ணுக்கு வந்து 13 இயர்ஸ், ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து 9 இயர்ஸ். ஓகே. உங்களுக்கு ஆனால் எப்போ டிஆர் பற்றி தெரிய வந்தது? எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. நான் என்னை வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பண்ணினேன். ஆனால் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது நான் பெருசாக டைம் ஒதுக்கி நான் பண்ணுவேன். ஒரு நாள் பண்ணுவேன், ஒரு நாள் விட்டுருவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ணணும்னு நினச்சேன். பட் என்ன டைம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு, பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த லீவ் கிடைச்சதுக்கப்புறம் சரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தானே? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு இந்த செஷன் வந்து எல்லாமே. ஓகே. டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லை. எனக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு இந்த வயிறோட இது மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் இன்ச்சஸ் லாஸ் ஆனால் ஓகேவாக இருக்கும். இன்னும் இன்ச்சஸ் லாஸ் பண்ணணும்னா